மோடி வந்து நல்லா ஆட்சி செய்கிறாரு, அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது. இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காரு. இந்தியாவில் வந்து பலவிதமான வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்திருக்காரு. அப்படிலாம் சொல்லி நீங்கள் மோடியை புகழ்ந்து நீங்கள் பாஜகவில் சேர்றதை பற்றி யாருக்கும் ஆட்சேபனையே கிடையாது. தாராளமாக சேருங்க. உங்களுக்கு மோடி பிடித்த தலைவர். அவர் தான் இந்தியாவை வந்து எதிர்காலத்தில் ரொம்ப ஒரு பெரிய வல்லரசாக கட்டமைக்க போகிறாரு. அதெல்லாம் சொல்லுங்கள். அது யாரும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய கருத்து. ஆனால் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அது சொல்கிறது வந்து அநியாயம். என்னங்க, காமராஜர் சத்துணவு போட்டார், 7 கல்வி நிலையங்கள் திறந்தார், எல்லாம் பண்ணார். நீங்கள் புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் நீங்கள் வந்து இந்தி மொழியினே திணிக்கிறீங்க, மொழியை திணிக்கிற வேலையின்னு செய்றீங்க. நீங்கள் காமராஜர்னு கதர் சட்டை 5 சட்டை 5 வேஷ்டியை வச்சுட்டு தாங்க செத்து போனார் அவர். உங்களுடைய ட்ரெஸ்ஸை நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, மோடி போடுற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ காஸ்ட்லியாக போடுறாரு பார்த்தீங்களா அவர். அதோட விலை என்ன? அவர் சொந்த துட்டில் கூட வாங்கியிருக்கலாம். பட் எளிமை இருக்காதுல்ல. ஆனால் காமராஜர் எளிமையாக இருந்தார். இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இப்போ நம்ம ஏதாவது கலந்து ஆலோசிச்சிருக்க மாட்டார் சொன்ன வச்சுக்கோங்களேன். இல்லை, நான் வந்து 3 மாதம் முன்னாடி ஒரு பொதுக்குழு கூட்டினேன், அதில் எனக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்னு அவர் சொல்லுவார். அந்த பொதுக்குழு கூட்டினாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் அவர் ஏதாவது கலந்து ஆலோசிச்சிருக்கலாம். நம்ம அந்த அந்த டிஸ்பியூட்டுக்குள்ளே போக விரும்பலை. அது வந்து நீங்கள் பிச்சை அப்படின்னு சொல்கிறது என்ன, எதை பிரதிபலிக்குது அப்படின்னா, 1,15,00,000 பெண்களுக்கு திமுக அரசாங்கம் கொடுக்குற இந்த விஷயம் தேர்தல் ரீதியாக திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய லாபத்தை, விமன் ஓட் பேங்கை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த விமன் ஓட் பேங்க்கு திமுக பக்கம் போகிறதுனால அந்த எரிச்சல் தாங்காமல் தான் குஷ்பு இதை பேசுகிறாங்க. ரெட்ரோலுக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். இன்றைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார். தற்போதைய செய்தி அப்படின்னு சொன்னால், ரொம்ப பரபரப்பான ஒரு செய்தி அப்படின்னு சொன்னால், சமத்துவ மக்கள் கட்சி வந்து பாஜகவுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது தான் அண்மை செய்தியாக இருக்குது. முதல்ல வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கூட்டணி அப்படின்னு ஒன்று அறிவித்தாங்க. சமக வந்து பாஜகவுடன் கூட்டணின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 1 தொகுதியோ 2 தொகுதியோ அவங்களுக்கு வந்து ஒதுக்கப்படுன்ற மாதிரியான தகவல்கள் இருந்துச்சு. இப்போது திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா சமக வந்து பாஜகவோட வந்து இணைச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அதற்கான காரணம் என்னவா இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்குது. இன்னொரு கேள்வி வந்து, பிரதமர் மோடி அவர்கள் வந்து காமராஜரை போல ஆட்சி செய்கிறார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு சரத்குமார் அவர்கள். நான் வந்து இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு தேர்தல் வரும்போது கூட்டணி வந்து குறித்து பேசணும், நமக்கு எத்தனை சீட்டு தருவாங்க, எத்தனை சீட் நமக்கு கிடைக்கும், எங்கே போய் நிற்போம் அப்படின்ற மாதிரியான சிந்தனை தான் இருக்கே தவிர மக்கள் பணியை வந்து பெருசாக செய்ய முடியல. அதற்காக தான் வந்து சமகவை வந்து பாஜகவோட வந்து இணைச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு, பேசியிருக்காரு ப்ரெஸ் மீட்டில். இந்த சமகவை பாஜகவுடன் இணைத்ததற்கான காரணம் என்னவா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது வந்து சரத்குமார் வந்து ஒரு பாப்புலரான நடிகராக இருந்தார். இப்போ அந்த அளவுக்கு அவருக்கு மார்க்கெட் இருக்கிற மாதிரி தெரியல. பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு பேர் சொன்னால் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு நடிகராக இருக்கார். கிராமப்புறங்களில் கூட தெரிந்த நடிகர் தான். தெரிந்த நடிகராக இருக்கார். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவர் வந்து ஏற்கனவே திமுக அதிமுக போன்ற கட்சியில் இருந்திருக்கார். பதவிகளையே அனுபவிச்சிருக்கார் அவர். அது மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் வந்து இப்போ சமகான்னு ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் தனிக்கடையெல்லாம் நடத்தினார். பட் அவரால் தேர்தல்களில் எதிர்பார்த்த வெற்றியெல்லாம் பெற முடியலை. இப்போ இந்த எலெக்ஷன்ஸில் பாஜகவோட சேர்றது, நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி சேர்றதுன்னு முடிவு பண்ணார். இப்போ திடீர்னு கட்சியை இணைச்சிட்டாருன்ற போது அவருக்கு கூட்டணியாக இருந்து சில இடங்கள் வாங்குவதை விட கட்சியில் இணைஞ்சிட்டா அவருக்கு வந்து நீங்கள் கேட்குற இடங்கள் தரலாம் அப்படின்ற மாதிரியான ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பது தெரியல நமக்கு. ஆக்சுவலாக அது பின்னாடி என்ன ஒளிந்திருக்கும் ரகசியம் என்னன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு மோடி வந்து நல்லா ஆட்சி செய்கிறாரு, அவருடைய ஆட்சி சிறப்பாக இருக்குது. இந்தியா மட்டுமல்ல, உலக அளவில் இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்காரு. இந்தியாவில் வந்து பலவிதமான வளர்ச்சி பணிகளை கொண்டு வந்திருக்காரு. அப்படிலாம் சொல்லி நீங்கள் மோடியை புகழ்ந்து நீங்கள் பாஜகவில் சேர்றதை பற்றி யாருக்கும் ஆட்சேபனையே கிடையாது. தாராளமாக சேருங்க. உங்களுக்கு மோடி பிடித்த தலைவர். அவர் தான் இந்தியாவை வந்து எதிர்காலத்தில் ரொம்ப ஒரு பெரிய வல்லரசாக கட்டமைக்க போகிறாரு. அதெல்லாம் சொல்லுங்கள். அது யாரும் நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களுடைய கருத்து. ஆனால் நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, அது சொல்கிறது வந்து அநியாயம். அதாவது காமராஜர் போல் ஆட்சி கொடுக்குறான்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, அதை விட அநியாயம் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக இது வந்து காமராஜர் அவமானப்படுத்துறீங்க. மோடியோட காமராஜர் நினச்சி பேசி காமராஜர் அவமானப்படுத்துறீங்க. மக்களை பிரித்து ஆளுகிற எந்த ஒரு சட்டத்தையும் காமராஜர் கொண்டு வந்திருக்காரா? இல்லை சார். இப்போ அவர் ஒரு தலைவர், அவருடைய தலைவரை இன்னொரு இப்போ அபிமான தலைவரோட சேர்த்து பேசுகிறாரு. இதில் என்ன தவறு இருக்கும்? அவருடைய தலைவரை இன்னொரு தலைவரோட, ஒரு பொருத்தமான தலைவரோட பேசணும். பொருத்தமில்லாத ஒரு தலைவரோட எந்த வகையில் மோடி அவர்கள் பொருத்தமில்லைன்னு சொல்றீங்க? பிரித்தாளுகிற எந்த சட்டங்களையாவது காமராஜர் கொண்டு வந்திருக்காரா? இன்னைக்கு சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அது வந்து பிரித்தாளுகிற சட்டம்னு நடிகர் விஜய், புதுசாக கட்சி ஆரம்பிக்கிற நடிகர் விஜய் உட்பட எல்லாருமே சொல்கிறாங்க.
அது மாதிரி சட்டத்தை என்னைக்காவது கொண்டிருக்காரா? மக்களை பிரித்தாளுகிற சட்டத்தை கொண்டிருக்காரா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு மதிக்காமல் என்னைக்காவது காமராஜர் ஆட்சி நடத்தியிருக்காரா? அடிப்படை உரிமைகளை பறிக்கிற மாதிரி மாநிலங்கள் செயல்படாத அளவுக்கு ஏதாவது அவர் செஞ்சிருக்காரா? இல்லை ஆளுநர்கள் மூலமாக மாநில எதிர்கட்சி ஆளுற மாநிலங்களை வந்து ஆளவிடாமல் பண்ணியிருக்காரா? மாநிலங்களுக்கு நிதி கொடுக்காத வஞ்சித்து இருக்காரா? இல்லை வந்து அடிப்படையான வந்து இந்த புலனாய்வு ஏஜென்சிகளெல்லாம் எதிர்கட்சி தலைவர்களை பார்த்து ஏவி விட்டுருக்காரா? என்னங்க, காமராஜர் சத்துணவு போட்டார், ஏழைகளுக்கு கல்வி நிலையங்கள் திறந்தார், எல்லாம் பண்ணார். நீங்கள் புதிய கல்விக் கொள்கைன்ற பேரில் நீங்கள் வந்து இந்தி மொழியினே திணிக்கிறீங்க, மொழியை திணிக்கிற வேலையான செய்றீங்க நீங்கள். இல்லை, அவர் ஒரு வேளை பிரம்மச்சாரி, இவரும் பிரம்மச்சாரின்ற மாதிரியான விஷயங்கள் ஒத்து போகுதுன்றதுனால சொல்லியிருக்கலாம். கல்யாணம் பண்ணாதவர், இவரும் கல்யாணம் பண்ணாதவர். இந்த ஆஸ்பெக்டில் வந்து ஒரு தலைவரை நீங்கள் சிறப்பாக சொல்ல முடியாதுங்க. இவர் கல்யாணம் ஆனவரில் மோடி கல்யாணம் ஆகிட்டு ஒய்ஃபை விட்டுட்டுன்னு வந்துட்டார். அவர் 16 வயசில் வெளில வந்தேன்னு சொல்கிறார் வீட்டை விட்டு. ஆனால் 18 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காருன்னு ரெக்கார்டெல்லாம் வருது. அதனால் அவர் கல்யாணம் பண்ணிட்டவர், ஒய்ஃபை வந்து விட்டுட்டு அவர் தேச தொண்டுக்காக தன்னை அர்ப்பணித்து விட்டேன்னு சொல்கிறார். சரி, அவருடைய பார்வையை அதை அவர் சொல்லிட்டு போகிறார், நம்ம அதை டிஸ்பியூட் பண்ண வேண்டாம். அவர் ஏதோ ஒரு வகையில் பாடுபடுறாரு வச்சுக்கலாம். பட் காமராஜர் உண்மையிலேயே வந்து தன் மேரேஜே பண்ணிக்காத கடைசி வரையும் இருந்து வாழ்ந்தார் இல்லையா? கடைசி வரையும் சொசைட்டிக்காக பாடுபட்டார் இல்லையா? நீங்கள் அவரை எப்படி வந்து நீங்கள் மோடி, நான் சொன்ன இவ்வளோ விஷயங்களும் காமராஜர் பண்ணியிருக்காரா? இல்லை, பிரியன் சாருக்கு இவ்வளோக்கும் வருது காமராஜரோட ஒப்பிட்டு. காமராஜர் வந்து தமிழ்நாட்டோட ஐக்கானுங்க. நீங்கள் வந்து அந்த ஐக்கானை வந்து நீங்கள் சரத்குமார் தேவையில்லாமல் வந்து இது மாதிரி ஒப்பிடக்கூடாது. இன்ஃபேக்ட் வந்து சரத்குமார் வந்து காமராஜருக்கு செய்கிற பெரிய துரோகம் இது மாதிரி ஒப்பிடுறது. ஆக்சுவலாக எனக்கு சரத்குமார் இந்த மாதிரி சிறப்பாக ஆட்சி செய்கிறார் மோடி, சொல்லிட்டு போங்க உங்கள் கருத்து. இந்தியாவை வல்லரசாக்குகிறார், சொல்லிட்டு போங்க, அது உங்கள் கருத்து. அதெல்லாம் யாரும் தலையில்லை. ஆனால் நீங்கள் வந்து காமராஜரோட ஒப்பிட்டு பேசுகிறது. நீங்கள் பிஜேபியில் சேருங்க, விருதுநகர் தொகுதி உங்களுக்கு கொடுத்துருவாங்க, உங்கள் மனைவியை நிற்க வைங்க, இல்லை நீங்கள் நில்லுங்க. அது எந்த கம்யூனிட்டி ஓட்டு உங்களுக்கு ஓட்டு போடுறாங்களோ போடட்டும். அங்கே இருக்கிற லோக்கலில் இருக்கிற பிஜேபியில் உங்களை எதிர்க்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். சரி, நம்ம பாஜகவில் சேர்ந்து சீட்டு கேட்டால் கொடுத்துருவாங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். உங்களுக்குன்னு சவுத் சைடில் கொஞ்சம் சில பேர் உங்களை பேச்சை கேட்டு ஓட்டு போடலாம், அது பாஜகவுக்கு வலு சேர்க்கலாம். எல்லாம் கரெக்டு. காமராஜர் மாதிரி ஆட்சி செய்கிறார், அதனால தான் போய் சேர்ந்தேன்னு சொன்னால் அது ஒத்துக்க முடியாது. உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் காரணமாக நீங்கள் சேர்ந்துருக்கீங்க. உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சவுத் சைடில் செல்வாக்கு இருக்குது. அதுவே உங்கள் கட்சியிலே 2 பிளவாக இருக்குது. ஒன்று எர்ணாவூர் நாராயணன், அவர் தனி கடன் நடத்துறாரு, அவர் போய் திமுக ஆதரிக்கிறார். அதனால உங்ககிட்ட எவ்வளோ வலு இருக்குது, செல்வாக்கு இருக்குன்றது தெரியாது. ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு தெரிந்த நபராக இருக்கீங்க. பாஜக சேர்றதுனால அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ், சரத்குமார் சேர்ந்திருக்காரு அப்படின்ட்டு. பிரியன் சார் கண்டிக்கிறாருன்னு சொல்லலாமா? இதை இந்த மாதிரி கண்டிக்கலாம் இல்லை, அவருடைய இஷ்டம், விருப்பம். இல்லை இந்த காமராஜரை இப்போ இது கண்டிப்பாக கண்டிக்கிறாங்க. காமராஜரை மோடியோட ஒப்பிடவே முடியாதுங்க, சாத்தியமே கிடையாது. காமராஜரோட எளிமை என்ன, நீங்கள் அணிகிற கோட்டோட விலை என்ன, மோடி காமராஜர்னு கதர் சட்டை 5 சட்டை 5 வேஷ்டியை வச்சுட்டு தாங்க செத்து போனார் அவர். உங்களுடைய ட்ரெஸ், நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு, மோடி போடுற ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கல்ல, எவ்வளோ காஸ்ட்லியாக போடுறாரு பார்த்தீங்களா அவர்? அதோட விலை என்ன? அவர் சொந்த துட்டில் கூட வாங்கியிருக்கலாம், பட் எளிமை இருக்காதுல்ல. ஆனால் காமராஜர் எளிமையாக இருந்தார். அவர் வந்து மக்களுக்காக பாடுபட்டார், கல்வி நிலையங்களை உருவாக்கினார், ஏழை எளியவர்களுக்காக எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்தாரு. அவருடைய ஆட்சி வந்து காமராஜர் ஆட்சி வந்து தமிழ்நாட்டில் வரணுன்றது பொதுவான ஒரு கருத்தாக எல்லார் மத்தியிலும் இருக்கிற போது, நீங்கள் வந்து பலவிதமான விமர்சனங்களுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய மோடியை வந்து நீங்கள் காமராஜரோட ஒப்பிடுவது என்பது நிச்சயமாக சரத்குமாருக்கு அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுற, அவர் இதுவரையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க அவரோட தொண்டர்களே அவரை விட்டு போயிடுவாங்க இது மாதிரிலாம் விமர்சனம் பண்ணால். அவருடைய தொண்டர்கள் பெரும்பாலும் காமராஜர் ரசிகர்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காமராஜருடைய தொண்டர்களாக இந்த மாதிரியான ஒரு பொருத்தமில்லாத விமர்சனத்தை நீங்கள் வச்சிங்கன்னா அவங்க காமராஜர் உங்களை விட்டே வெளில போயிடுவாங்க. அப்புறம் நீங்கள் எந்த பர்பஸ்க்காக பாஜகவில் சேர்ந்தீங்களோ உங்கள் தொண்டர்கள் பலம் இல்லாமல் நீங்கள் தனி மரமாக நீங்கள் சேர்ந்த மாதிரி ஆகிடும். நீங்களோ உங்கள் மிஸ்ஸஸோ 2 பேரும் சேர்ந்த மாதிரி ஆகிடும். அதனால் தேவையில்லாமல் நீங்கள் மோடியை போடுங்க, என்ன வேணால் பண்ணுங்க, பட் காமராஜர் ஒப்பிடாது. ஒரு கண்டனம் தெரிவிக்கலாம். நிச்சயமாக கண்டிக்கணும் சார். காமராஜர் ஒப்பிடுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. எவ்வளோ விஷயம் இருக்குது. நீங்கள் சட்டவிரோதமான ஒரு விஷயம் எலக்ட்ரல் பாண்டை சொல்கிறாங்க. காமராஜர் என்ன ரஃபேலில் வந்து ஃபைல் காணா போச்சுன்னு சொன்னாரா? அரசாங்க ஃபைல் ஏதாவது காணா போச்சுன்னு சொன்னாரா? இதே காமராஜரை இதே டெல்லியில் இதே நரேந்திர மோடியோட அவருடைய முன்னோர்கள், அந்த ஆர்எஸ்எஸ் இருந்த முன்னோர்கள், அந்த சாமியார்கள் அவர் வீட்டை எரிக்க பார்த்தாங்களே. எதுக்காக எரிக்க பார்த்தாங்க? பசுவதை தடுப்பு போராட்டம் போது அவர் வீட்டை எரிக்க பார்த்தாங்களே. ஏன் எரிக்க பார்த்தாங்க? காமராஜர் வீட்டை அட்டாக் பண்ணாங்களே. மோடியோட முன்னோர்கள் தானே அவங்களாம், ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவங்க தானே. அதனால் நீங்கள் வந்து மோடியோட நீங்கள் ஒப்பிடாதீங்க. சில பேர் வந்து எம்ஜிஆரையும் வந்து மோடியும் ஒப்பிடுறாங்க. சில பேர் மோடி எம்ஜிஆர் பேரை சொன்னோன்னு சில பேர் புலகாங்கி தான் அடையிறாங்க. மோடி என்ன தெரியுமா, எம்ஜிஆர் என்ன தெரியுமா ஜனசங்கத்தை பற்றி சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க, 76ஆம் வருஷம் பண்ணுவோம், கோட்ஸே பிறக்காமல் இருந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. எம்ஜிஆர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஆர்எஸ்எஸும் அதன் அரசியல் வாரிசான ஜனசங்கமும் கொண்டிருக்கும் வன்முறை கொள்கைகள் வெளியே தெரியாமலே போயிருக்கும். என்ன அர்த்தம் இருக்கு? கோட்ஸே பிறக்காமல் இருந்தால் கேள்விக்கு பதில், ஆர்எஸ்எஸும் அதன் வாரிசான அரசியல் வாரிசான ஜனசங்கமும்
கொண்டிருக்கும் வன்முறை கொள்கைகள் வெளியே தெரியாமல் போயிருக்கும். அப்போனா ஜனசங்கமும் ஆர்எஸ்எஸும் வன்முறை கூட்டன்றது தானே எம்ஜிஆர் சொல்கிறாரு. அது இந்த மோடி வந்து எம்ஜிஆர் ஆதரிக்கிறாருன்னு அதிமுகவில் வந்து சொல்கிறாரு, எடப்பாடி இறந்தவர்களை வந்து பாராட்டுவது நம்ம மரபுன்றாரு. ஆனால் அதே எம்ஜிஆர் இவங்களை பற்றி என்ன அபிப்பிராயம் வச்சிருந்தாரு? இதுதான் இந்த அபிப்பிராயம் தான் அவர் வச்சிருந்தாரு. ஆர்எஸ்எஸோட இந்த பயிற்சிகள்லாம் பற்றி என்ன வச்சிருந்தாரு? ஆர்எஸ்எஸ் பயிற்சி முறை யாருக்கும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு அவர். இது மாதிரிலாம் ஆர்எஸ்எஸை பற்றி கருத்து வச்சுருக்காரு எம்ஜிஆர். அப்படிப்பட்ட எம்ஜிஆர் வந்து மோடி ஆதரித்த உடனே எடப்பாடி புலகாங்கி தான் நினைக்கிறார். ஆஹா, இறந்த அதெல்லாம் ஓட்டுக்காக தான் பண்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி மோடியை வந்து இப்படி எம்ஜிஆர் சொல்றதும், இந்த சரத்குமார் வந்து காமராஜரை மோடியோட ஒப்பிடுறதும், இந்த மாதிரி பொருத்தமில்லாத விஷயங்கள்லாம் அரசியல் நடக்குதுன்றது நான் சொல்ல வரேன். கூட்டணி அப்படின்னு சொல்லி 2 நாட்களுக்கு முன்பு தான் அறிவிச்சிட்டு இருந்தாங்க பாஜகவுடன் கூட்டணின்னு. 2 நாட்களில் என்ன சார் ஆகிருக்கும்? இந்த மாதிரி ஒரு கட்சியவே கொண்டு போய் இன்னொரு கட்சியோட இணைக்கிறது அப்படின்றதெல்லாம். ஏன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு சில கூட்டம் இருப்பாங்க இல்லையா? இப்போ சரத்குமார் கட்சியிலே சில பொறுப்பாளர்கள்லாம் இருப்பாங்க, மாவட்ட செயலாளர்கள்லாம் இருப்பாங்க, தொண்டர்கள் இருப்பாங்க. இப்போ அவங்கள்ட்டலாம் கலந்தாலோசித்து தான் இந்த வேலையை பண்ணியிருப்பாங்களா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து இப்போ நம்ம ஏதாவது கலந்து ஆலோசிச்சிருக்க மாட்டார் சொல்ல வச்சுக்கோங்களேன். இல்லை, நான் வந்து 3 மாதம் முன்னாடி ஒரு பொதுக்குழு கூட்டினேன், அதில் எனக்கு எல்லாம் அதிகாரம் கொடுத்துட்டாங்கன்னு அவர் சொல்லுவார். அந்த பொதுக்குழு கூட்டினாரா இல்லையா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு வகையில் அவர் ஏதாவது கலந்து ஆலோசிச்சிருக்கலாம். நம்ம அந்த டிஸ்பியூட்டுக்குள்ளே போக விரும்பலை. இப்போ என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, அந்த கட்சியை பொறுத்த மட்டும் சரத்குமார் என்கிற தனிநபர் எடுக்கிற முடிவு தானே தவிர அது கட்சி சம்பந்தப்பட்ட முடிவுன்னா அந்த கட்சி வந்து ஒரு அடிப்படை கட்டுமானத்தோட ஒரு பல எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் ஏற்கனவே வச்சிருந்த கட்சி. அது வந்து தலைவர்களுக்கும் தொண்டர்களுக்கும் ஒரு ஒத்த கருத்து இருந்ததுன்னா பல பதவிகள் அதுக்கு வந்து அரசியல் ரீதியாக தேர்தல் ரீதியாக பல வெற்றிகளை கண்ட கட்சின்னா அந்த கலந்து ஆலோசிக்கிற அந்த ஜனநாயக முறை இருக்கும். பட் அந்த கட்சியை பொறுத்த மட்டும் அது வந்து சரத்குமாரோடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கட்சி மாதிரி அவருக்கு வேண்டியவர்கள், அவர் விருப்பப்பட்டவர்கள், அவரை விரும்பியவர்கள் இருக்கிற, ஈவன் காமராஜரோட தொண்டர்கள் கூட ஓரளவுக்கு இருக்கிற ஒரு கட்சியாக அது இருக்குது. ஆனால் அந்த கட்சிக்கு எந்த விதமான ஒரு லெஜிஸ்லேச்சரில் வந்து ரெப்ரசன்டேஷனே இல்லாதனால அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து இந்த கலந்தாலோசிக்கிற விஷயங்கள்லாம் செஞ்சிருப்பாரா தெரியாது. அவர் தேர்தலுக்கு தேர்தல் தலையை காமிக்கிறார். தேர்தலுக்கு தேர்தல் தலையை காமிச்சு ஏதோ ஒரு கட்சியோட திங்க் கூட்டணி அமைச்சு போட்டி போடுற விஷயங்கள். போன வாட்டி அமமுகவோட போட்டி போடுறாரு. ஆமாம். ஸோ பல இடங்கள் வாங்கினார். ஒரு இடத்துலேயே ஒரு விரும்பினலை 37 இடங்களும் வாங்கினார். இதில் 40 இடங்கள் வாங்கி 3 இடங்களில் சரண்டர் பண்ணிட்டார். ஆமாம், அவங்க மக்கள் நீதி மையம் அவன் இது தேமுதிக எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. ஆனால் 40 இடங்கள் கொடுத்தாரு கமல். 3 இடங்களை திருப்பி கொடுத்தாரு, கேண்டிடேட் இல்லைன்ட்டு கொடுத்தாரு, என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ அவருடைய கட்சி அவர் தாங்க கட்சி. அவர் கட்சி, அவருக்கு கீழே சில ஏரியாக்களில் தொண்டர்கள் இருக்கலாம். அவரோட விருப்பப்படி அவர் முடிவு எடுத்திருக்காரு. அதனால் இதில் வந்து அவருடைய எதிர்காலம், அவருடைய அரசியல், அவருக்கான அரசியல் எங்கே போனால் நல்லாயிருக்கும், மத்தியில் ஒருவேளை பிஜேபி ஆட்சிக்கு வரலாம் அப்படின்னு நினைக்கலாம் அவர். அதில் போனால் ஏதாவது ராஜ்யசபா இல்லை ஏதோ ஒரு இப்போவே ஒரு சீட், நல்ல சீட் தூத்துக்குடியோ திருநெல்வேலியோ, அவருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி அல்லது விருதுநகரோ ஏதோ கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. ஏதாவது வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. திருநெல்வேலி கிடைக்காது, நயினார் நாகேந்திரன் ஏதோ ட்ரை பண்ணுறார். தூத்துக்குடியில் வந்து கனிமொழியோட மோத வேண்டியிருக்கும், அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். விருதுநகரில் வந்து ஏற்கனவே பேராசிரியர் சீனிவாசனுக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுருக்காங்கன்றாங்க. அதனால் அவருக்கு என்ன மாதிரி வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால ஒருவேளை வந்து அவருக்கு நல்ல தொகுதி கிடைக்கணும்னா நம்ம பிஜேபியிலேயே சேர்ந்துட்டா பெட்டராக இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ணியிருக்கலாம். ஒருவேளை அடுத்த வாட்டி மோடி ஆட்சிக்கு வரதுனால நமக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத இருக்கலாம் அப்படின்னு கூட அவர் நினச்சிருக்கலாம். ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால, ஆல் இண்டியா லெவலில் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால, அதனால் அவர் சேர்ந்துருக்கலாம். அது அவருடைய விருப்பு, அவருடைய எதிர்காலம், அது அவருடைய எதிர்காலம் பற்றி தீர்மானிக்கிற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஒரு கட்சி ஆர்கனைசேஷன் அப்படின்னா அது வலுவாக்கிறதுக்கான வாய்ப்புகள் கடந்த காலத்தில் எதுவும் இல்லை. ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ அந்த மாதிரி எதுவும் இல்லை. அதனால் வந்து அது தனிப்பட்ட நபர், சரத்குமார் என்கிற தனிப்பட்ட நபர் தன்னுடைய அரசியல் ஏற்றத்துக்காக எடுத்த ஒரு முயற்சின்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நடிகை குஷ்பு, பாஜகவின் நிர்வாகியும் கூட, அவர் ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அதாவது வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டால் ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஏன்னா சாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லும்போது 1000 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுடுவாங்களான்னு கேட்கும்போது அது தவறாக தெரியாது. அது பிச்சை போட்டால் ஓட்டு போட்டுருவாங்களான்னு சொன்னது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும் நினைக்கிறீங்க? ஏதோ பேச்சுவாக்கில் பொன்முடி வந்து ஓசி பஸ்ஸில் போகிறீங்க சொன்னதுக்கே பாஜகவில் எவ்வளோ எகிரி குச்சாங்க எல்லாரும். மக்களை வந்து அவமதிக்கிறாருலாம் எகிரி குச்சாங்களா? அதிமுகவில் பாஜகவில் எகிரி குச்சாங்களா இல்லையா? இல்லை, அது பேச்சுவாக்கில்னு சொல்ல முடியாது. இல்லை, ஓசி பஸ்ஸில் ஏதோ தவறி சொல்லிட்டாருங்க. ஆனால் நீங்கள் வந்து பிச்சை போடுறாங்கன்னு சொல்கிறீங்களே, அதை வந்து உரிமை தொகை என்னன்னு திமுக கொடுக்குறாங்க. திமுக என்ன சொல்லி கொடுக்குறாங்க? பெண்களுக்கான உரிமை தொகை.
இப்போது பெண்களை வந்து ஹோம் மேக்கர்னு சொல்கிறாங்க. வீட்டில் அவங்க வேலை செய்கிறாங்க. அவங்க வந்து வெறும் வீட்டில் மனைவியாக இருக்காங்கன்னா அவங்க ஒரு குடும்ப பொறுப்பெடுத்து வேலை செய்கிறாங்க. ஸோ அவர்கள் வந்து அவங்களுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது, அவங்களுக்கு பணத்தேவை இருக்குது. ஸோ இந்த மாதிரியான அரசாங்கம் கொடுக்கறது வந்து சமூக ரீதியாக ஒரு விஷயம். இது ஆக்சுவலாக ஒரு சோஷியலி வந்து இது பெனிஃபிஷியலாக இருக்கிற ஒரு விஷயம். அதனால் வந்து இந்த கவர்மெண்ட் இதை கொடுக்குறாங்க. இதை ஃபாலோ பண்ணி இந்தியாவில் இன்றைக்கி டெல்லியில் கொடுக்குறாங்க, ஹிமாச்சலில் கொடுக்குறாங்க, கர்நாடகாவில் கொடுக்குறாங்க, பல மாநிலங்களில் கொடுக்குறாங்க வச்சுக்கோங்க. அப்படி கொடுக்குறதுனால அந்த பெண்களை வந்து எம்பவர் பண்ணுற மாதிரியான இன்றைக்கி எக்கனாமிக்கலாக எம்பவர் பண்ணிங்கன்னா அவங்க வந்து அது வந்து சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்குன்னு அவங்க அரசாங்கம் கருதுது. அதனால் எக்கனாமிக்கலாக எம்பவர் பண்ணுறாங்க. அது வந்து நீங்கள் பிச்சை அப்படின்னு சொல்கிறது எதை பிரதிபலிக்குது அப்படின்னா, 1,15,00,000 பெண்களுக்கு திமுக அரசாங்கம் கொடுக்குற இந்த விஷயம் தேர்தல் ரீதியாக திமுகவுக்கு வந்து ஒரு பெரிய லாபத்தை விமன் ஓட் பேங்கை கொண்டுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது அந்த விமன் ஓட் பேங்க்கு திமுக பக்கம் போகிறதுனால அந்த எரிச்சல் தாங்காமல் தான் குஷ்பு இதை பேசுகிறாங்க. இல்லை இது தெரிஞ்சே பேசுகிறாங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை தெரியாமல் வந்துருச்சு நம்ம எடுத்துக்கணுமா அதை? இல்லை இது பிச்சை என்கிற வார்த்தையை பயன்படுத்தியது கண்டிக்கத்தக்க. ஏற்கனவே ஒரு தடவை சேரின்னு சொல்லி ஒரு இதில் அப்போ வந்து சேரிக்கு வந்து ஒரு அர்த்தம் தெரிவிச்சாங்க. இல்லை விடுதலை சிறுத்தைகள்லாம் அப்போ போராடி நம்ம பார்த்தோம். நம்ம இந்த சேரின்னு சொன்னதுக்காக போராட்டமாக நடந்ததை பார்த்தோம். அப்போ அதுக்கு முன்னாடி வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட உறவை பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அவர்கள் காங்கிரஸில் இருந்தபோது என்ன மாதிரி மோடியை தாக்கி பேசினாங்கன்னு நமக்கு தெரியும், திமுகவில் இருந்தபோது என்ன மாதிரி பேசினாங்கன்றதை நம்ம அறிவோம். இன்னும் அவங்க போகாத கட்சி ஏதாவது இருக்கான்னு தெரியல. திமுக, காங்கிரஸ், பிஜேபின்னு ஒரு ரவுண்டே வந்துடுவாங்க போல இருக்குது. இன்னும் சாதாரண சின்ன சின்ன கட்சி ஏதாவது இன்னும் போகாத இருக்காங்க. அதனால் இன்றைக்கி பாலகிருஷ்ணன் சிபிஎம் செக்ரட்டரி பாலகிருஷ்ணன்ட்ட ஏதோ குஷ்பு சொன்னாருன்னு ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, குஷ்பு சொல்கிறதெல்லாம் வச்சு என்கிட்ட கேட்காதீங்க சார், அவங்களாம் என்ன அவங்க போகாத கட்சியும் கிடையாது, ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி ஆட்டுன்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கெல்லாம் கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் கேட்குறது, நாங்கள் இதெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றார். அதுதான் ஒரு அரசியல்வாதி, ஒரு சிபிஎம்ஐ சேர்ந்தவர் குஷ்புக்கு சொன்ன இந்த பதில் இருக்குல்ல, இதுதான் குஷ்புவோடைய தரத்தை வந்து சொல்கிற ஒரு விஷயம். தரம்னா அரசியல் ரீதியான அவருடைய தரத்தை வந்து சொல்கிற ஒரு விஷயம். ஏன்னா இப்போ அவங்க ஒரு பெண்ணாக இருக்காங்க, இது இன்னொரு பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நலத்திட்ட உதவியை வந்து இப்படி பேசுறது அப்படின்றது அதுவும் ஒரு கண்டனத்திற்குள்ளான விஷயம். அவர்கள் வேறு ஏதாவது சொல்லியிருக்கலாம், ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தியது தான் தவறு அப்படின்றது தானே பிரச்சனை. அதாவது பாஜகவுக்கு வர வேண்டிய பெண்கள் ஓட்டை தடுத்து நிறுத்த குஷ்பு சதி செய்து விட்டார், அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் கிடையாது. இது மாதிரி சொன்னதை வந்து இப்போ எடுத்துன்னு போய் சொல்லுவாங்க. இப்போ ராஜா வந்து போன எலெக்ஷன் போது எடப்பாடியை பற்றி ஒன்று சொல்லிட்டார், அதை வந்து பெருசாக பண்ணினாங்கல்ல, ஒரு குறிப்பிட்ட பத்திரிகை அதை பண்ணாங்கல்ல, அதனால கூட கொங்குமண்டலத்தில் கொஞ்சம் திமுக ஓட்டு போயிருக்கலாம். இப்போ குஷ்பு வந்து பெண்களுக்கு கொடுக்குறத பிச்சைன்னு சொன்னது மூலமாக பாஜகவுக்கு ஏதாவது பெண்கள் ஓட்டு போடுறதா இருந்தாங்க வச்சுக்கோங்க, அந்த வாங்குறவங்க, அந்த 1000 ரூபாய் வாங்குற உரிமைத்தை வாங்குறவங்க அவங்களாம் இப்போ ஓட்டு போட மாட்டாங்க. ஸோ பாஜகவுக்கு பெண்கள் வாக்கு போவதை தடுத்து விட்டார், அதை நிறுத்தி விட்டார் குஷ்பு என்பது என் கருத்து. இன்னொன்று, இவங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத குறை சொல்கிறீங்கல்ல, நான் பிச்சைன்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தலை. விவசாயிகளுக்கு 6000 ரூபாய் கொடுக்குறீங்களே, எதை எதிர்பார்த்து கொடுக்குறீங்க? அவங்களுடைய வருமானத்தை ரெட்டிப்பாக்கணும்னு ஆக்குவேன்னு சொன்னீங்க, ஒன்றும் பண்ணலை. குறைந்தபட்ச ஆதார விலைக்கு லீகல் கேரண்டியும் கொடுக்க மாட்டேன்றீங்க. அவங்க போராடிட்டு இருக்காங்க, அவங்க எதிரி நாட்டு படைய மாதிரி அவங்களுக்கு முள் பழுக்கையெல்லாம் போடுறீங்க, முள்ளில் நடக்க சொல்கிறீங்க, ஆணிலாம் அடித்து வைக்கிறீங்க, அவங்கள வந்து ரொம்ப மோசமாக ட்ரீட் பண்ணுறீங்க. அவங்களுக்கு நீங்கள் 6000 ரூபாய் கொடுக்குறீங்களே, அது எதுக்காக கொடுக்குறீங்க? 2019 எலெக்ஷனுக்கு முன்னாடி கொடுக்க ஆரம்பிச்சிங்களா, ஏன் கொடுக்குறீங்க, எதுக்காக கொடுக்குறீங்க? அது வந்து ஓட்டுக்காக தான் கொடுக்குறீங்களா? இவங்களுக்கு குஷ்புக்கு என்னென்னா, இந்த 1000 ரூபாய் கொடுக்குறது இந்த பெண்களுடைய ஓட்டை திமுக கவர்ந்துருவாங்களே அப்படின்னு எரிச்சலில் பேசுகிற ஒரு விஷயத்தில் அவங்க தனக்கு தெரியாமலே வந்து இந்த மாதிரி பேசுகிறது வந்து தன்னுடைய பாஜகவுக்கே அது வந்து ஒரு இதாக முடியும், கேடாக முடியும்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ திமுக இந்த விஷயத்தை பெருசாக பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அது பாஜகவுக்கு ஒரு பெண்கள் ஓட்டை தடுத்து நிறுத்துகிற மாதிரியான ஒரு விஷயமாக போய் முடியும். மிக்க நன்றி சார், இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காகவும் ரெட்ரோலுக்ஸ் நேயர்களுக்காகவும் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோலுக்ஸின் சார்பாக மிக்க நன்றி.